ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 1972 என்னுடைய தகப்பனார் மறைந்த ஆபிரகாம் ராஜபாண்டியன் ஐயா மற்றும் தேவ ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காய் சென்னை பட்டணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முழுஇரவு ஜெபம். அதற்கு பின்பதாக என்னுடைய தகப்பனார் அந்த முழுஇரவு ஜெபத்தை இந்தியாவினுடைய பல பட்டணங்களுக்கு, பல திருச்சபைகளுக்கு எடுத்து சென்றார். அந்த முழுஇரவு ஜெபம் மட்டுமல்லாதபடி இது ஒரு அகில இந்திய முழுஇரவு ஜெப ஐக்கிய ஊழியமாய் அதை மாற்றி பல பட்டணங்களுக்கு ஜெப முகாம்கள், 7 மணி நேர ஜெபம், 12 மணி நேர ஜெபம், 24 மணி நேர தொடர் ஜெபம் மற்றும் ஜெப முகாம்களை நடத்தி தேசத்தின் எழுப்புதலுக்காய் தன்னை அர்ப்பணித்து அவர்கள் ஓட்டத்தை நிறைவு செய்தார்கள். அதற்கு பின்பதாக என்னுடைய தாயார் மற்றும் ஒட்டஞ்சத்தத்தில் சகோதரர் சந்திரன் அவர் தலைவராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையில் 2021 இறுதியில் இந்த ஜெப ஐக்கியத்தின் கிளை ஊழியமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் மிஷினரிகளை நியமித்து கர்த்தருடைய சுவிசேஷ நற்செய்தியை அறிவிக்க கர்த்தரிடத்தில் தரிசனத்தை பெற்று ஒரு 10 மிஷினரிகளாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த எளிய ஊழியம் இப்பொழுது 2025 இறுதியில் 108 மிஷினரிகளை நியமித்து கர்த்தருடைய மேலான பணியை செய்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். 2030 1000 மிஷினரிகளை மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் நியமித்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற நாங்கள் தரிசனம் பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறதை யாவரும் அறிவீர்கள். இந்த கிதியோன் மிஷினரி ஊழியம், இந்த ஊழியத்தினுடைய பெயர் கிதியோன் மிஷினரி இயக்க ஊழியம். இந்த ஊழியத்தோடு உங்களை எளிதாய் இணைத்து கொள்ளலாம். இந்த ஊழியத்திற்காய் நீங்கள் ஜெபிக்கலாம். ஜெபக்குழுவை உங்களுடைய இல்லத்திலே ஆரம்பித்து அல்லது உங்களுடைய பட்டணத்திலே ஆரம்பித்து தன்னார்வமாக இதற்கு அந்த ஜெபக்குழுவில் வருகிற அந்த ஜெப வீரர்களோடு சிறிய காணிக்கையை பெற்று ஒரு மாதம் 1000 ரூபாயோ அல்லது 2000 ரூபாயோ ஜெபக்குழு மூலம் அனுப்பி தன்னார்வமாக இந்த ஊழியத்தை தாங்கலாம். அல்லது இந்த ஊழியத்தோடு பகுதி நேரமாக இணைந்து பகுதி நேரம் உங்களுடைய வேலையோ அல்லது பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் கல்லூரியை பிடித்து கொண்டு ஒரு சிறிய காணிக்கை இந்த ஊழியத்தின் மூலம் பெற்று இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை நீங்கள் செய்யலாம். 3வது, உங்கள் குடும்பமாய் உங்களை எங்களோடு இணைத்து கொண்டு இந்த ஊழியத்திற்காய் உங்கள் குடும்பத்தோடு தோள் கொடுத்து இந்த ஊழியத்தின் தரிசனத்தை உங்கள் தரிசனமாய் ஏற்று இந்த கிதியோன் மிஷினரி இயக்க ஊழியத்திற்கு நீங்கள் உதவலாம். நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஊழியத்திற்கு ஏற்ப எங்களுடைய ஊழியத்திலிருந்து உங்களை தாங்குவோம். நாம் இருவரும் இணைந்து இந்த ஊழியத்தை செய்யலாம். மேலும் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிய விரும்பினால் இந்த திரையில் காணும் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அகில இந்திய முழுஇரவு ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே அன்பின் எழுப்புதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த அகில இந்திய முழுஇரவு ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்து வருகிற கிதியோன் மிஷினரி இயக்க ஊழியத்தின் சார்பிலேயும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பயன்படும்படியாய் கர்த்தருக்காய் நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஒரு சகோதரி சந்திக்கிறாள். சந்தித்து மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு வியாகுலத்தோடு தன்னுடைய பாரத்தை எலிசாவினிடத்தில் சொல்லுகிறாள். என்னுடைய கணவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் திடீரென்று ஏற்பட்ட
ஒரு வியாதியினால் அவள் மரித்து போகிறாள். எனக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். 2 குமாரர்களையும் வைத்து நான் ஜீவனம் பண்ணுவதற்கு மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய கணவர் வாழ்கிற நாட்களிலே குடும்பத்தை நடத்துவதற்காக போதிய வருமானம் இல்லாததினால் ஒரு சிலரிடத்தில் கடன்களை வாங்கி எங்களுடைய குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் யெகோவா தேவன் எங்களை நடத்திவிட்டார். திடீரென்று அவர் மரித்து போகிறார். எங்கள் குடும்பத்திற்கு கடன் கொடுத்தவர்கள் இப்பொழுது அந்த கடனை எனக்கு திருப்பி கொடு, எப்படியாவது நீ இன்னும் சில நாட்களில் அதை கொடுக்க வேண்டும், உனக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் என்னுடைய 2 மகன்களையும் எனக்கு நீ கொடுத்து விடு என்று அவர்கள் அடிமைப்படுத்த அவர்கள் வருகிறார்கள். என்ன செய்வதென்று அறியாமல் இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். எலிசா தீர்க்கதரிசி அந்த மகளினுடைய துக்கத்தை புரிந்து கொள்கிறார். அவளுடைய வேதனையை அவர் அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்டு அந்த சகோதரியிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கிறாள், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தை தான் முதல் அவர் ஆறுதல் படுத்துகிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்று பலவிதமான போராட்டத்தில், நிந்தையில், பிரச்சனையில், பலவிதமான தோல்விகளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரிகளை பார்த்து தேவனாகிய கர்த்தர் கேட்கிற ஒரு கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷால் ஐ டூ ஃபார் யூ? இதுதான் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிற ஒரு பெரிய கேள்வி. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஐயோ, என்னுடைய 2 குமாரரையும் அவர்கள் அடிமை கொள்ள வருகிறார்களே, நான் என்ன செய்வது என்று அந்த சகோதரி கலங்கி கொண்டிருக்கிறாள். யோசித்து பாருங்கள். கணவன் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தது, சமாதானத்தோடு இருந்தது. குடும்பத்தினுடைய எல்லா பாரத்தையும் அந்த ஒரு மனிதன் சுமந்து கொண்டான். இப்பொழுது அதை சுமப்பதற்கு இந்த சகோதரியினால் முடியவில்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நற்செய்தி உங்களுக்காகவே தேவனாகிய கர்த்தர் என் மூலம் இந்த தொலைக்காட்சியின் வழியாக ஒருவேளை பேசிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கணவனை இழக்காத ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கலாம். ஆனால் கணவன் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவரினால் பல வேதனைகள். அவர்னால தாங்க எங்கள் குடும்பத்தில் பலவிதமான போராட்டம், நிந்தை. எல்லா வருமானத்தையும் அவர் குடித்தே அழித்து விடுகிறார். அல்லது பல பாவ காரியங்களுக்கு அவர் அதை செலவழித்து, நாங்கள் இந்த குடும்பத்திற்காக கர்த்தர் கொடுக்கிற சில வருமானத்தில் அதையும் பிடுங்கிக் கொள்கிறார். நாங்கள் என்ன செய்வதென்று திகைத்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு ஆறுதலான வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What shall I do, my dear daughter, my dear sister, my dear brother, my dear young children? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? The Lord, the God of hosts is asking to you, what shall I do? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்படி எங்களுடைய ஊழிய பாதையில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு இரவு ஜெபத்திற்கு ஒரு பட்டணத்திற்கு சென்றிருந்தேன். தேநீர் இடைவேளையின் போது ஒரு சகோதரர் என்னை சந்திக்கிறார். அவருடைய கஷ்டத்தை சொல்லுகிறார். எளிய வகையில் நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு 6 லட்சம் ரூபாய் கடன். என்ன செய்வதென்றே எனக்கு தெரியலை. பேசாமல் தற்கொலை செய்து விடலாம் என்று பல வேளையிலே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மனைவி பிள்ளைகளை நினைக்கும்போது அதையும் நான் செய்ய முடியாத நிலையில் நான் காணப்படுகிறேன். என்ன செய்வதென்று தெரியலையா? என்னுடைய
கடன் எப்படி வந்தது என்று தெரியலை. எப்படியோ இந்த வியாபாரத்திற்காக பலரிடம் நான் கேட்டு வாங்கி இப்பொழுது வட்டி கட்டவே முடியாத ஒரு சூழல், என்ன செய்வது என்று தெரியலை. அப்பொழுது அந்த மகனுக்காய் ஜெபித்தேன். பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய கிருபையை தேவன் கொடுத்தார். அவர் சொன்னார், தீர்க்க தரிசனமாய் சொன்னேன், இந்த 1 வருடத்தில் கர்த்தர் உன்னுடைய கடன் பாரத்தை எல்லாம் நீக்கி நீ எதிர்பார்க்கிற நன்மை, உனக்கு ஒரு நல்ல வீடை, பெரிய வீடை கட்டி கொடுப்பார். உன்னுடைய தொழிலை அவர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைக்கும் போது தேவன் அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தது போல உன்னுடைய கையின் பிரயாசத்தை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவரை நம்பு. நீ கடனை எப்படி அடைக்கலாம், இப்படி செஞ்சிடலாமா, இப்படி வியாபாரத்தை பண்ணிடலாமா, அப்படி உன்னுடைய மனதை நீ எந்த விதத்துலேயும் புரட்டாதபடி கர்த்தரை சார்ந்துரு. அவர் மார்பில் விழுந்துரு. அவர் பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்துரு. அவர் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லுகிற அருமையான வாக்கு தத்தத்தை பிடித்துக்கொள் மகனே. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஜெபித்து அனுப்பினேன். ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக அந்த நபரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எவ்வளவு முகம் பிரகாசம்! 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது அவ்வளவு முகத்தில் துக்கம். ஏன்னா சரீரத்தில் உள்ள பாரமெல்லாம் முகத்தில் தெளிவாய் தெரிகிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டல்லவா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்படி கொடூரமாய் வேதனையோடு இருந்த மகனை பார்க்கும்போது இப்பொழுது அவ்வளவு சந்தோஷம். ஐயா நீங்கள் செபிச்சிங்கய்யா, எப்படின்னு தெரியல, 3 மாதத்தில் கர்த்தர் அந்த கடன்களை அடைக்க என்னுடைய வியாபாரத்தினுடைய எல்லையை பெரிதாக்கிட்டார். என்னால் நினச்சி பார்க்க முடியலை. யோபு 37:5 சொல்லி இருக்கிறபடி கிரகிக்கக்கூடாத பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில் எப்படி செய்தார்னே தெரியலை. நான் 5 ஆண்டுகள் இந்த கடனில் மூழ்கி இருந்தேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னுடைய கடன் பாரத்தை எல்லாம் நீக்கி இப்போ ஒரு நல்ல வீட்டை கொடுத்துட்டாரியா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சொன்னீங்க, அதன்படி எனக்கு ஒரு நல்ல வீடை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எனக்கு மிகுந்த சந்தோஷம். பிள்ளைகளும் நல்ல நிலையில் படித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அப்பொழுது சொன்னேன், கர்த்தர் இந்த உயர்வை கொடுக்கும்போது அவருக்காய் நீ அர்ப்பணிக்கணும். நேரத்தை அர்ப்பணிக்கணும், குடும்பத்தை அர்ப்பணிக்கணும், உன்னுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் அர்ப்பணிக்கணும். நேரம் கிடைக்கும்போதெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நீ கண்டிப்பாய் ஏதாவது விதைக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை சொல்லி அனுப்பிவிட்டேன். அதே போல அந்த நாட்களில் அந்த சகோதரி தீர்க்கதரிசியினுடைய மனைவி வேதனையோடு எலிசா வீட்டில் வரும்போது சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனிடத்தில் பெற்று அந்த மகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அதே வார்த்தை, அதே வல்லமையின் வார்த்தை இந்த ஊழியின் மூலம், இந்த தொலைக்காட்சியின் வழியாய் உங்களுக்கு வருகிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகளே? கர்த்தர் கேட்கிறார், மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஐயோ, தோல்வியின் மேல் தோல்வி, கஷ்டத்தின் மேல் கஷ்டம், போராட்டத்தின் மேல் போராட்டம், விடுதலையே இல்லையே, ஏன் வாழணும்? Why should I live? Better I commit suicide. தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்று பல நாள் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று வரைக்கும் உங்களை விடலை. இந்த செய்தியை ஆண்டவர் கேட்க வைப்பதின் காரணமே, சர்வ வல்லமையுடைய தேவன் அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய ராஜ்ய விரிவாக்கத்திற்கு, மேன்மைக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் உங்களை முற்றிலுமாய் நீங்கள் சமர்ப்பிக்கும் போது அவர் உங்களை நிச்சயமாக ஆதரிப்பார். யார் அவர் புறந்தள்ளி இருக்கிறார்? மனிதர்கள் வேணா நம்ம நல்லா பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த பயன்பாடு முடித்த உடனே
புறந்தள்ளி விடுவார்கள். எத்தனை குடும்பத்தில் நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய இவ்வளவு வாழ்க்கையில் மனிதர்களை பார்க்கிறோம் அல்லவா? அதான் கர்த்தர் சொல்லுகிறார், நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது, அவர் மேல் பிரியமாயிருப்பது எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு ஸ்லாக்கியம். நாசியில் சுவாசமுள்ள மனிதரை நம்பலாம், ஆனால் அதை காட்டிலும் நம்மளுடைய மேலான நம்பிக்கை அவர் மேலே தான் இருக்கணும். அவர்தான் நம்முடைய பாடுகள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார். மரிப்பதற்கு முன்பதாக சிலுவையில் பாடுகளை அனுபவித்தார். அவர் வெளியேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த விசுவாசம்தான் நம்மை உயர்த்த பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளில் அர்ப்பணிப்போமா? அந்த சகோதரிக்கு கேட்கிற அந்த வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்யணும்? What shall I do for you? அவளுடைய அந்த வார்த்தை அவளை மிகவும் ஆறுதல் படுத்தியது, மிகவும் ஆறுதல் படுத்தியது. அடுத்து அவர் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய், அது போதும். அதை வைத்து என் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அதை வைத்து உன்னுடைய கடன்களை எல்லாம் அவர் நீக்குவார். ஆண்டவர் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்குது? சரீர பலன். அந்த சரீர பலனை கர்த்தருக்காய் அர்ப்பணிப்பாயா? கொஞ்சம் வருமானம், ஒரு 10,000 ரூபா தான் மாதம் எனக்கு கிடைக்குது, ஆனால் செலவு 15,000. எப்படி இந்த 5,000 கடனை வாங்கி அப்படி உருட்டி குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கேட்கிறார், இந்த 10,000த்தில் என் ராஜ்யத்துக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அநேக கடன் பாரத்தில் இருக்கிறவங்க செய்கிறது என்னென்னா, முதல் செய்கிற தவறு, கடவுளுக்கு கொடுக்குற காரியத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வார்கள். ஒருவேளை ஒரு குடும்பத்தில் 50,000க்கு மேலே வருமானம் வரலாம். அவங்க அந்த நாட்களில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மிஷினரியை 5,000 கொடுத்து தாங்கி கொண்டிருப்பார்கள். இப்பொழுது பிள்ளைகள் படித்து பிள்ளைகளுக்கு செலவு செய்யணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், குடும்பத்தை நடத்தணும், பல வங்கியில் கடன் பெற்றிருப்போம், அதில் மாதம் மாதம் இஎம்ஐ என்று கட்டணும். அப்போ 60,000 ரூபா மேலே வந்துடும். இப்போ அவங்க செய்யக்கூடிய என்னென்னா, தங்களுடைய செலவினங்களை குறைப்பதை அவர்கள் விட்டு கடவுளுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறத, இந்த 5,000 கொடுக்குறத 1,000 ரூபா ஆக்கிடுவாங்க. அடுத்து காணிக்கப்படும் போது 100 ரூபா எப்போதும் போட்டு கொண்டு இருப்பாங்க, 10 ரூபா போட ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தர் கேட்கிறார், எனக்கு நீ என்ன கொடுப்பாய்? என்னுடைய ராஜ்யத்திற்கு நீ என்ன செய்வாய்? உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு நான் இந்த நாளில் நான் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What shall I do for you? ஓகே, நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த வார்த்தை வந்தோடனே நிச்சயம் நான் உனக்கு ஏதோ செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நீ புரிந்து கொள். அப்போ ஒன்று அந்த சிறையிருப்பிலிருந்து மீட்டு எடுத்தா நீ எனக்கு என்ன செய்வாய்? எனக்கு எப்படி நீ பிரயோஜனமாக இருக்க போகிறாய்? இவ்வளவு நாள் உனக்கு நான் ஜீவனை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, கையின் பிரயாசத்தை கொடுத்து, உன்னை இவ்வளவு சம்பாதிக்க, உனக்கு எல்லா விதமான ஞானத்தை கொடுத்த எனக்கு நீ இவ்வளவு நாள் என்ன செய்து கொண்டிருந்தாய்? தேசம் அழிந்து போகிற மக்களுக்காய் உன்னை அர்ப்பணித்தாயா? ஒரு 10 நிமிடமாவது உன்னோடு உன் தேசத்தினுடைய மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. ஒரு நாளைக்கு 27,000 மனிதர்கள் இந்த தேசத்தில் மரித்து கொண்டிருக்கிறார்கள். 1000 பேர் தான் என்னை அறிந்தவர்கள். 26,000 மக்களுக்கு நான் யார்? உலகத்தினுடைய இரட்சகர், எல்லாருடைய பாவங்களுக்காய் நான் மரித்தேன் என்ற நற்செய்தி தெரியாமல் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார்களே. அதற்கு உன்னுடைய பிரயாசம் என்ன? உன்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? பல கோடி இந்திய மக்களுக்கு
இன்னும் இயேசு யார் என்று தெரியாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட நிலைமையில் உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? நான் கேட்கிறேன், உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? 2015ஆம் ஆண்டு ஒரு இரவு நேரத்தில் ஒரு தொலைபேசி அழைப்பு எனக்கு வருகிறது. எப்பொழுதும் நான் 9 மணி அல்லது 9:30 மணிக்குள்ளாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அந்த நாளின் உறக்கத்திற்கு நான் சென்று விடுவேன். அதிகாலை எழுந்து ஜெபிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு உண்டு. அன்று இரவு எனக்கு தூக்கம் வரலை. இரவு 12 மணி ஆகிவிட்டது, தூக்கம் வரலை. தூக்கம் வரலைன்னா எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம், இந்த வேதத்தை எடுத்து எப்படி படித்தா நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் என்ன செய்தேன், இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். 12:30 மணி வரைக்கும் வாசித்தேன், தூக்கம் வரல. சரி, நீ அதிகாலையில் நம்ம ஒரு பட்டணத்திற்கு செல்லணும், அதனால் தூங்குவோம் என்று படுத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னிடத்தில் அலுவலக ஃபோன் என்னிடத்தில் இருக்காது. அன்று தற்செயலாக இருக்கிறது. நான் படுத்து ஒரு 5 நிமிடத்தில் அந்த அலுவலக ஃபோனில் மணி ஒலிக்கிறது. நம்பர் மட்டும் வருது. நான் எடுக்கவா வேண்டாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், எடுத்து பேசு. எடுத்து பேசுனா ஒரு வாலிப மகனினுடைய அழுகை குரல், ஒரு வாலிப மகளின் அழுகை குரல். எனக்கும் அழுகை வந்து விட்டது. ஏன் அழுகையை நிறுத்தப்பா, என்ன சொல்லு? அப்போ நீங்கள் இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனில் பாருங்கள், எங்களுடைய பத்திரிகை அதில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பர், அந்த ஜெப உதவிக்கு என்று இருக்கும் நம்பருக்கு நீ இந்த ஃபோன் பண்ணு அப்படின்னு. எதுக்கு நீ ஃபோன் பண்ணோம்? ஐயா, நாங்கள் பூ கட்டி வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு 25 வயது, என் மனைவிக்கு ஒரு 20 வயது தான் இருக்கும். எங்களுக்கு 1.5 வயதில் ஒரு குழந்தை, 6 மாதத்தில் ஒரு குழந்தை. இந்த பூக்கட்டி வியாபாரம் பண்ணும்போது இந்த குடும்பத்தை நடத்துவதற்காக நான் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் 6 வட்டி 5 வட்டிக்கு வாங்கியிருக்கிறேன்யா. கிட்டத்தட்ட 25,000 ரூபா நான் வட்டி மாத்திரம் கட்டணையா. எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கிறதே பெருசியா. ஏதோ முகூர்த்த நாளில் 2000 3000 கிடைக்குயா. சில நாள் 500 ரூபா தான் ஏன் கிடைக்கும். வட்டி கட்ட முடியாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்வது என்று தெரியலை. எங்களுக்கு தெரிந்தது, என் மனைவி நானும் பிள்ளைகளுக்கு முதலாவது விஷத்தை கொடுத்துட்டு நாங்கள் மரித்து போய்விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது மேஜை மேலே இந்த பத்திரிக்கையை பார்த்தேன். அந்த பத்திரிக்கையோட நம்பரில் பேசுன்னு. அப்போ நான் கேட்டேன், நீ ஒரு கிறிஸ்தவனாப்பா? ஐயா, நான் கிறிஸ்தவன் அல்லப்பா. என் தகப்பனார் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, நான் ஏற்றுக்கொள்ளலை. நான் வேற கடவுளை வணங்கி கொண்டு இருக்கிறேன். அவருக்கு இந்த பத்திரிக்கை வருதியா? அதில் அந்த ஜெப உதவிக்கு அந்த நம்பருக்கு நீ பேசுன்னு 1/2 மணி நேரம் நாங்கள் மரிப்பதை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பேசுனால் நீங்கள் பேசுகிறீங்க, அழுது கொண்டே பேசலாம். அந்த மகள் இடத்துல கொடு என்றேன். மகளும் அழுதாள். எனக்கும் கண்ணீர் வந்தது. அப்பா, 2 பிள்ளையை நீ பெற்றெடுத்து எப்படி கொல்வதற்கு உனக்கு தாய்க்கு உள்ள வந்ததுன்னா உடைந்துட்டா, அழுகிறா. அந்த அழுகையின் குரல் இப்பொழுதும் என் கண்களில் என் உள்ளத்தை உடைக்கிறது. ஆவியானவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இந்த குடும்பம் எங்கிருந்து பேசுனாங்க தெரியுமா? குடியாத்தம் என்ற ஒரு பட்டணத்திலிருந்து பேசுகிறார்கள். நான் அந்த மகள்கிட்ட சொன்னேன், முதல்ல அந்த விஷத்தை போய் திறந்து கீழே ஊற்றிட்டு வாமான்னு. சரி என்று போனான். அந்த மகன் தொடர்ந்து பேசினான். கவலைப்படாதப்பா, நான் ஜெபிக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த மகளும் வந்தால் ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு அந்த இரவு நான் ஜெபிக்கிறேன், ஆலோசனை கூறினேன். அதிகாலை 7 மணிக்கு நான் ஒரு பட்டணத்தை நோக்கி வாகனத்தில் செல்லும்போது மணி ஒலித்தது. அதே மகன் சந்தோஷத்தோடு, ஐயா, உங்களிடத்துல நேற்று
பேசி ஜெபித்தோம் அல்லவா, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கர்த்தர் நிச்சயமாய் எங்கள் கடன்களை நீக்குவார். நான் இனி எந்த சாமியும் கும்பிடலை, ஏசப்பாவை நான் சொந்த இரட்சகரா சொந்த சாமியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். உடனடியாக குடியாத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போதகரை தொடர்பு கொண்டு, ஒரு ஆத்மா, ஒரு குடும்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது, நீங்கள் போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி உங்களுடைய சபைக்கு அவர்களை அழைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவரும் சென்றார். ஆண்டவருடைய நற்செய்தி சொல்லப்பட்டது. அவர்களும் தொடர்ந்து சபைக்கு சென்று கொண்டிருந்த 2வது வாரத்தில் அவருடைய சித்தப்பா மகன் தமிழக அரசினுடைய ஆசிரிய பணியை செய்து கொண்டிருக்கிற நபர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். கஷ்டத்தை இவர் சொல்லும்போது, 5 லட்சம் தானே கடன், நான் ஆசிரியராய் பணியாற்றுகிறேன், எனக்கு பர்சனல் லோன் உடனடியாக கொடுப்பாங்க, நாளைக்கு நீ வா, நான் பேங்க்கில் உனக்கு வாங்கி தருகிறேன் என்று அவர் வாங்கி கொடுத்தாராம். அவன் மாதம் மாதம் அசலும் அது வங்கியினுடைய வட்டியும் சேர்த்து 10,000 ரூபா தான் கட்டணும். சில ஆண்டுகள் அது முடிந்துடும் என்று சொல்லி அவன் மறுபடியும் எனக்கு அந்த தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு கர்த்தர் செய்த அற்புதத்தை அவன் சொல்லும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு குடும்பம் தற்கொலையை நோக்கி சென்ற குடும்பம், என்னை ஆவியானவர் தூங்க விடாமல் அந்த அலுவலகத்தினுடைய செல்போனை என்கிட்ட வைத்து அவர்களுக்காக ஜெபித்து ஆலோசனை கூறி அந்த குடும்பத்தை இன்னைக்கு பரலோகத்திற்கு நேராய் திருப்பிவிட கர்த்தர் கிருபை அளித்தது மட்டுமல்ல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மகனுக்கு கேட்டு அந்த மகனினுடைய சிறையிருப்பை மாற்றினார் அல்லவா, அதே தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். கவலைப்படாதிருங்க. தீர்க்கதரிசியினுடைய மனைவியினுடைய சிறையிருப்பை ஒரு நொடியில் ஆண்டவர் மாற்றின தெய்வம், அதே வல்லமை உங்களுடைய சிறையிருப்பை, உங்களுடைய கடன் பாரத்தை, போராட்டத்தை மாற்றும். ஜெபிக்கலாமா? என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்க. கண்களை மூடி உங்கள் இருதயத்தை திறந்து பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் இந்த தொலைக்காட்சியின் வழியாய் என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, கடன் பாரத்தோடு இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல எந்த நேரமாக இருந்தாலும் இந்த வார்த்தை அவர்களை ஆறுதல் படுத்தட்டும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What shall I do, my dear daughter, my dear brother, my dear sister? ஏசப்பா, உங்களை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த மகள் சொல்லுகிறாள், என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய், உங்களிடத்தில் என்ன இருக்குது? கர்த்தருக்காய் நீங்கள் அர்ப்பணியுங்கள், உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் நிச்சயம் விடுதலை தருவார். இயேசுவின் நாமத்தில் எந்த போராட்டத்தோடு, வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிற, தோல்விகளோடு தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நீர் விடுதலையாக்கும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ சொல்லுகிற அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக ஊடுருவி சென்று அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை வாழ்விக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் தங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அன்பின் வாழ்த்துக்கள். Dear children of God, our bank details to send offering as follows. Our account name, All India All Night Prayer Fellowship, bank name Indian Overseas Bank, account number 065101000006743, IFSC code IOBA 4444651. Our GPay and cell phone number 8825809981. Below address for sending prayer request, testimony, subscription, offering, check, DD, monthly magazine,
For more details and contact, All Night Prayer Fellowship, number 487, Pavalamalli Street, Gomadhipuram, 6th Main, Madurai 20. Contact WhatsApp number 83004 48022.